வணக்கம் தலைமையிலே. பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய தண்ணீரை நிப்பாட்டினால் இந்தியர்களின் மூச்சை நிப்பாட்டும் சொல்லி பாகிஸ்தான் இராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷரீஃப் இந்த கருத்தை சொன்னால், இதற்கு முன்னால் இதே வாசகத்தை லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதத்தின் இயக்கத்தின் தலைவர் ஹபீப் சயீத் இதே வார்த்தையை சொன்னான். இது என்ன காட்டுதுன்னா, பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒரே சேற்றில் உழலும் பன்றிகள் சொல்லி இது காட்டும். இப்படி தேவையற்ற பேச்சு மிகப்பெரிய பின்விளைவை அவர்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் புரியல. இந்த சண்டை முடிஞ்சப்போ கூட இந்திய தரப்பில் மிகப்பெரிய ஆரவாரங்கள் விளம்பரங்கள் எதையுமே அவங்க படுத்திக்கல. கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் கொடுத்தாங்க, எதையுமே சொல்லலை. ஆனால் இவனுக்கு ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. இதோட பின்விளைகள் அதிகமாக எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. வருகின்ற வாரத்தில் நம்ம இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவிற்கு பயணம் செல்கிறார். உலகம் இந்த தருணத்தில் இவர் ரஷ்யா போகிறத உற்று பார்க்குறாங்க. அதுபோக எம்பிக்கள் குழு, இந்திய நாடாளுமன்ற குழு உலகம் புறம் பயணம் பண்ணுறாங்க. ரெண்டு காரணம். ஒன்று, முதலீட்டை ஈர்ப்பதற்கு. இந்தியா சண்டையெல்லாம் கலந்துக்கிட்டாலும் திடமாக இருக்கும்னு சொல்லி முதலீட்டை ஈர்ப்பதற்கு, சண்டைகளில் அவருடைய இந்தியாவுடைய நிலைப்பாட்டை விளக்குவதற்கு, பயங்கரவாதத்தை விளக்குவதற்கு தான் இந்த குழு போகிறாங்க. இந்த குழுவின் தலைவி கனிமொழி எம்பி அவர்கள், இந்த தலைமை எடுக்கும் கனிமொழி எம்பி அவர்கள் ரஷ்யாவுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ இந்த ரஷ்யாவுக்கு அதிக முக்கியத்துவம் இந்தியா இப்போ கொடுக்குறாங்கன்னு புரியுது. அது ஏன்னு சொல்லி பின்னால் புரியும். அஜித் தோவல் பயணத்தில் நம்ம S-400 ரஷ்யாவில் 3 வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் 2 தரணும். அந்த கொடுக்க வேண்டிய 2 S-400 கூடுதலாக இன்னும் S-400க்கு ஆர்டர் கொடுக்கவும், அதுபோக S-400 அடுத்த முன்மாதிரி மிக பிரம்மாண்டம், அதையும் கேட்டு அஜித் தோவல் போகிறார். மேலும் பிரம்மோஸ் ஏவுகணையோட மேம்பாட்டை பற்றி பேசவும் போறான்னு சொல்லப்படுது. ஊர்ஜிதமாக அதிகாரப்பூர்வ தகவல். அதிகாரப்பூர்வமற்ற பின் தகவல் என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யாவுடைய நவீன போர் விமானம் Su-57 வாங்கலாம் என்ற எண்ணத்துக்கு இங்கே தயாரிக்கலாம்னு சொல்லி எண்ணத்தில் இந்தியா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் பேச அஜித் தோவல் அங்கே போகிறார், வருகின்ற வாரம் போகிறார். ஏன்னா அந்த சண்டையில் இந்திய இராணுவத்தில் கலந்துகிட்ட ஆயுதங்களில் ஒரு பெரும் பங்கை வகித்தது வெற்றிக்கு இந்த S-400 சுக்கோய் போர் விமானங்கள், பிரம்மோஸ் ஏவுகணைகள், இதெல்லாமே ரஷ்ய தயாரிப்பு. நமக்கு தெரிஞ்சது தெரியாத எண்ணற்ற ரஷ்ய தயாரிப்புகள் இந்த சண்டையில் களத்தில் இன்னும் வெற்றியை தேடி கொடுத்தது. அதனால் இனி வரும் காலங்களில் இந்த ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களுக்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள், உடனடியாக வாங்குகிறார்கள் புரியுது. இதையும் அஜித் தோவல் உடனடியாக போய் இந்த ஆயுத கொள்முதல் பற்றி பேச போகிறார்னா, இப்போ மே மாதம் நடக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் 3 மாதத்துக்குள்ள சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 50% தள்ளுபடி விலையில் சீனாவுடைய நவீன போர் விமானம் J-35A, இப்போ J-10 J-10 பயன்படுத்தினாங்க. J-35A ரொம்ப நவீனமான போர் விமானத்தை, முதல் தொகுப்பாக 30 போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் அந்த வகை போர் விமானத்தை அதிகமாக பாகிஸ்தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அப்போ இந்த இடத்தையெல்லாம் நிரப்பணும் அப்படின்னா இன்னும் ரஃபால், இந்த தேஜஸ் AMCA, குறிப்பாக Su-57 இங்கே கொண்டு வைக்கணும். நிச்சயமாக வருகின்ற காலகட்டத்தில் எந்நேரத்திலும் ஒரு சண்டையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பின்னால் புரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சண்டை நிறுத்தப்படல, தற்காலிகமாக பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிறாங்க இந்திய இராணுவ தரப்பில். இதுக்கு முக்கிய காரணமாக இந்த தண்ணீரை நிப்பாட்டினால் மூச்சை நிப்பாட்டுவான்னு சொல்லி இந்த பேச்சு, அதன் பின்விளைவுகள் அமைஞ்சது. இவன் சர்வசாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பேச்சை லூஸ் டாக் அப்படிம்பாங்க, விட்டுட்டான் அந்த பேடி பயல். ஐரோப்பாவுடைய விண்வெளி நிறுவனம், எப்படி நாசாவோ, எப்படி இஸ்ரோவோ, எப்படி ரஷ்யாவுடைய ராஸ்காஸ்மோஸோ, அதே போல் இந்த ஐரோப்பிய ஒன்றியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐரோப்பிய விண்வெளி நிலையம் ஒன்று வச்சுருக்காங்க. ESAம்பாங்க, புகழ்பெற்றதான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேட்டிலைட் மூலமாக புகைப்படங்கள் தெளிவாக எடுத்து உலகமெங்கும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் இந்த ஜீலம் நதி, இந்த நதியில்
ஜீலம் நதியோட கிளை நதியிலிருந்து தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு போகும். அங்கே வந்து ஒரு அணைக்கட்டு கிஷன்கங்கான்னு சொல்லி ஒன்று இருக்கும், அங்கே மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அந்த அணைக்கட்டில் வந்து ஏப்ரல் 29 முழுவதுமாக திறக்கப்பட்டு அந்த அணைக்கட்டிலேருந்து வெள்ளம் போல தண்ணி போகிறது அவங்க புகைப்படம் எடுத்து காட்டியிருக்காங்க, சேட்டலைட் புகைப்படத்தை. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறுத்தப்பட்டு மே 21 அந்த அணைக்கட்டு முழுவதாக க்ளோஸ் பண்ணப்பட்ட ஷட்டர் பூரா க்ளோஸ் பண்ணி சொட்டு தண்ணீரை கூட இந்தியா தரலன்னு சொல்லி இந்த ஐரோப்பிய விண்வெளி கழகம் புகைப்படத்தோடு நிரூபித்து உலகத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. அது பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோக பாகில்ஸ்கர் டேம் அப்படிம்பாங்க, அந்த டேமையுமே வந்து இவங்க இந்த ஐரோப்பியர்கள் இந்த விண்வெளி ஆலோசனை புகைப்படம் எடுத்து அந்த டேமை தூர்வாருவது, ஆழப்படுத்துவது, அந்த மண்ணை இந்த செடிமெண்டெல்லாம் அப்புறப்படுத்துவது, அதிகமாக போய் கொண்டிருந்த தண்ணீரை நிப்பாட்டுவது, அந்த டேம் நிறைஞ்சால் வேறு வழி இல்லாமல் திறந்து விடுறது, திரும்ப நிப்பாட்டுன்னு சொல்லி ஏற்ற இறக்கமாக தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கான்னு சொல்லி இந்தியா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஆதாரப்பூர்வமாக அதையும் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுபோல் இன்னும் புதிதாக இப்போ தண்ணி கொஞ்சம் திறந்து விடுறோம் அப்படின்னா டேம் நிறைஞ்சால் வேறு வழி இல்லாமல் திறந்துடுறோம். இன்னும் புதிதான 4 அணைக்கட்டி கட்டி அங்கே மின்சாரம் தயாரிக்கிறாங்க, இந்த காஷ்மீர் மக்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சேட்டலைட் புகைப்படத்தோட நிரூபித்து காமிச்சிருக்காங்க ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். இப்போ பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை. இவன் என்ன சொன்னால் தண்ணீரை நிப்பாட்டினா மூச்சை நிப்பாட்டுவான். இப்போ பாகிஸ்தான் மக்கள் என்ன கேட்குறாங்க, அவங்க தண்ணீரை நிப்பாட்டிட்டாங்க, ஆதாரப்பூர்வம் நம்ம கையில் இருக்குது, தண்ணீரை 1 மாதமாக நிப்பாட்டி காட்டுறாங்க, நீ என்ன பண்ணன்னு இப்போ கேட்குறாங்க. இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்கு மிகப்பெரிய நிர்பந்தம். இதுதான் எப்போவுமே சொல்கிறது, லூஸ் ஸ்டாக்ஸ் விடவே கூடாது, தேவையற்ற பேச்சுக்கள். இப்போ பாகிஸ்தானுக்கு ராணுவத்துக்கு வேறு வழியே இல்லை. நீ சொன்ன மூச்சை நிப்பாட்டோன்னு சொல்லி மோடிஜி தண்ணியை நிப்பாட்டி காட்டிட்டார், 1 மாதம் நிப்பாட்டி காட்டிட்டார். தண்ணி நிப்பாட்டுறது கூட பரவாயில்ல, வெள்ளப்பெருக்கு வேறு ஏற்படுத்துகிறாங்க. இந்த அணை வந்து முழுசாக நிறைஞ்சு வேறு வழியே இல்லை, உடனடியாக திறந்து விடுறாங்க, தண்ணி பயங்கரமாக போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இப்படி விளையாடுறாங்க நம்மக்கிட்ட, தண்ணியை நிப்பாட்டி காய வைக்கிறாங்க, விட்டால் வெள்ளத்தை இங்கே திறந்து விடுறாங்க. நீ என்ன பண்ண போகிற, நீ எப்போ மூச்சை நிறுத்துவ அப்படிங்கிற கேள்வி வரும்போது இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இது இப்படி உங்களுக்கு அப்படியே இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் இப்படி பேசியது, அந்த புகைப்பட தகவல்கள், சீனா போர் விமானத்தை உடனடியாக 50% தள்ளுபடி விலையில் கொடுப்பது, அது 30 கொடுப்பது, இன்னும் கொடுப்பேன்னு சொல்லுவது, அஜித் அவர்கள் ரஷ்யா போகிறது எல்லாமே ஒரு கோடாக வரும். இப்போ இந்திய ராணுவம் சொன்னது புரியும், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, பாஸ் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி. இதில் இன்னும் மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒன்று இங்கே இருக்குது. இங்கே இந்த தண்ணீர் போகிற பகுதி வந்து சிந்த் பகுதி அப்படிம்பாங்க, பாகிஸ்தானில் சிந்த் ப்ராவின்ஸ் அப்படிம்பாங்க. இது முன் காலகட்டத்தில் வந்து சிந்து தேஷ் இதோட பேர். இது 7ஆம் நூற்றாண்டில் தான் இந்த முகலாய மன்னர்கள் அங்கே புகுந்து அந்த மக்களை பிடித்து கட்டாய மத மாற்றம் பண்ணி அங்கே பூரா இஸ்லாமியர் ஆக்கியது. இதெல்லாம் முகலாயர் மன்னர்கள் பண்ணது. அதுக்கு முன்னால் சிந்து தேஷ் அதிகமாக இந்து மக்கள் பௌத்த மக்கள் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரும், ஏன் வந்து இந்தியாவில் வந்து அவங்க கட்டாய மத மாற்றம் பண்ணலைன்னா, இந்தியா வந்து கட்டாய மத மாற்றங்கிறது பயப்படுத்தி மத மாற்றம், வால்முனையில் மத மாற்றம், இதான் நம்ம சொல்லணும். வால்முனையில் மத மாற்றம் பண்ணும்போது தான் ஒரு சிறிய நாடாக இருந்தால் முழுசாக மாறுவாங்க, வேறு வழியே இருக்காது. இந்தியா மிகப்பெரிய நாடு. அப்போ இந்த முகலாய மன்னர்களுக்கெல்லாம் வந்து அந்த டெல்லி தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கெலாம் யாருமே இந்த பகுதிக்கே வந்ததில் வரவும் முடியாது, ஆனால் அதை தாண்டி வரணும். அது இந்தியா மிகப்பெரிய நாடு, பல மொழிகள் பல கூட்டங்கள் இருந்ததுனால இங்கே முழுமையான மத மாற்றம் இங்கே செய்ய முடியாது. அதுபோக வீரம் மிக்க மன்னர்கள் இந்தியாவில் இருந்தாங்க, எதிர்த்து போராடிய இந்த நம்ம சோழர்கள், வீர சிவாஜி, ராணா, இதை போன்ற மன்னர்கள்ட்ட வீரம் மிக்க மன்னர்கள். அதை மீறி அங்கே இந்த முகலாயர்கள் அவ்வளோலாம் இங்கே பண்ண முடியல. ஆனால் சிந்த் ப்ராவின்ஸ்லாம் சிறிய பகுதி, வால்முனையில் கட்டாய மத மாற்றம் பண்ணாங்க. இப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து அதுக்கப்புறமே தனிநாடாக தான் இருந்தாங்க. பாகிஸ்தான் வம்படியாக கட்டாய மத மாற்றம் அங்கே நடந்துருச்சு, வால்முனை மத மாற்றம் கட்டாயமாக அங்கே சேர்த்துக்கிட்டாங்க பாகிஸ்தானோட. இப்போ அந்த மக்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வளமோடு தண்ணீர் வர வச்சு மின்சாரத்தோடு நல்லபடி வாழணும்னா, ஒன்று இந்தியா கூட இணையணும்,
இல்லை பழையதை போன்று சிந்து தேஸ் என்ற பெயரில் அவங்க தனிநாடு இயங்கலாம். ரெண்டுமே இந்தியா ஏற்றுக்கும், தண்ணீரை கொடுக்கும். இப்போ தண்ணீரை பாட்டியிருக்கோம், இது ரெண்டுக்கும் ஒத்து வந்தாங்க. நம்மளோட இணைந்தாலும் சரி, இல்லை சிந்து தேசம் நமக்கு தனியாக வந்தாலும் சரி, அது போராடணும், வேறு வழியே கிடையாது. அப்படி செய்யும்போது வளமான நீர், வற்றாத நீர் அவங்களுக்கு கிடைக்கும், வற்றாத மின்சாரம் கிடைக்கும், அவங்களோட வளமான வாழ்க்கை கிடைக்கும். இது ஒரு பின்னால் இருக்க ராஜதந்திரம். இப்பொழுதே அங்கே கூக்குரல் எழுது, நம்ம தனிநாடாக ஆகலாம். நம்ம தனிநாடாக ஆகினா இந்தியாவை பகைக்க வேண்டியதில்லை, நமக்கு தண்ணீர் மற்ற எல்லா சௌகரியமும் இந்த இந்திய மக்கள் எப்படி அனுபவிக்கிறாங்க, நம்மளும் அனுபவிக்கிறோம் சொல்லி கூக்குரல் எழுதி கொண்டிருக்கு. ஏற்கனவே பலூசிஸ்தான் தனிநாடு பிரகடனம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானில். இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இந்த அரசோடது. பலூசிஸ்தான் தனிநாடுன்னு பிரகடனம் பண்ணி இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவம் ஒன்றுமே பண்ணல. கேபிம்பாங்க, கைபர் ப்ராவின்ஸ், கைபர் பகுதிகள், அவங்களும் தனிநாடு, அங்கேயும் தனிநாடு கூக்குரல் எழுதிட்டுருக்கு. இப்போ இந்த சிந்து பகுதி பழைய மாதிரி சிந்து தேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூக்குரல் அங்கேயும் எழுது. இப்படி பாகிஸ்தானை 3ஆக 4ஆக பிரித்து விடுவது தான், அந்த வலிமையை குறைப்பது தான் வருங்கால இந்தியா மற்றும் உலகத்திற்கு ரொம்ப நல்லது. இந்த ஏற்றுமதி, பயங்கரவாத ஏற்றுமதி அங்கிருந்தா போயிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம குறைக்கலாம். இப்போ இந்த ராஜதந்திரத்தையும் பாராட்டலாம். இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் நிச்சயமாக ஏற்படும். அப்போ இந்த சீனா போர் விமானங்களாக வருது, இன்னும் சீனா ஆயுதங்களாக வரும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு துணிச்சல் ஏற்பட்டால் தப்பித்தவரை, அப்போது இந்த இன்னும் வருகின்ற ரஷ்யாவுடைய ஆயுதங்கள், இன்னும் S-400, S-500, அதிநவீன பிரம்மோஸ், Su-57 இங்கே கட்டப்பட்டு இருந்தால் இன்னுமே நம்ம வலிமையான முறையில் மிகப்பெரிய அளவில் போய் தாக்குதல் நடத்தி அவங்கள முற்றாக சிதைக்க வரும். இந்த அஜித் தோவலின் ரஷ்யாவுடைய விஜயம் இதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தும். நன்றிகள்.